வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹி லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். சுப்ஹானல்லதி சخر லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வஇன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். اللهم إنا نسألك رضاك والجنة. اللهم إنا نسألك رضاء رسولك صلى الله عليه وسلم. الحمد لله الله أكبر அல்லாஹ்வுடைய கிருபையால மூணாவது உம்ராவுடைய பயணம் இல்லைங்களா? ஆமாங்க, இன்ஷா அல்லாஹ். இது நம்ம எங்கன்னா நேராக ஆயிஷா பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு, ஆயிஷா பள்ளிங்கிறது பெயர் வருவதற்கு முன்பதாக அந்த இடத்துக்கு பேர் தன்னீம் அப்படிங்கிறது அதனுடைய ஒரிஜினல் பேர். அசல்ல பேர் என்னன்னா தன்னீம். மக்கமா நகருக்குள்ள பல எல்லைகள் உண்டு. உம்ரா செய்து வர்றதுக்காண்டி, நியத் செய்து வர்றதுக்காண்டி அரபா மைதானம், ஹுசைனியா, தன்னீம்னு ஒவ்வொரு இடங்களில் ஒரு எல்லை உண்டு. அந்த எல்லையில் ஒரு எல்லை தான் இந்த தன்னீம்ங்கிற இடம். அது பின்னால் ஆயிஷா பள்ளிங்கிறது அப்படிங்கிறது பேராக வந்துடும். ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா எல்லாமே சஹாபாக்களோட ஹஜ்ஜுக்கு வர்றாங்க. ஹஜ்ஜுக்கு வருவதற்கு முன்பதாக பல நாட்கள் தங்கி இருக்கிற பொழுது உம்ரா செய்கிறாங்க இல்லையா? ஹஜ்ஜுக்கு வர்றவங்க வந்தவொடனே நேரத்தை என்ன செய்வாங்க? உம்ரா செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்படி வந்த சமயத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற சஹாபாக்களோடு உம்ரா பயணிக்கிற நேரத்தில் அம்மையார் அவர்களுக்கு லேட் ஆயிடுது. ரொம்ப கவலைப்பட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க, தன்னால் உம்ரா செய்ய முடியலையே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் கவலை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, இது யதார்த்தமான ஒன்று. இதுக்கு அல்லாஹ் மாற்று வழி வச்சிருக்கும் போது ஏன் கவலைப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஆறுதல் படுத்திட்டு, அந்த நாள் முடித்து சுத்தமானதுக்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உடன் ஒரு சஹாபியை அனுப்பிச்சு நேராக போய் தன்னீமில் நின்று நியத் செஞ்சுட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தன்னீம்ங்கிற இடத்துல அங்கே போய் நியத் செஞ்சுட்டு அவங்க என்ன செய்யட்டும், திரும்ப உள்ளே வரட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அவங்க போய் அங்கே இருந்து அவங்க நியத் செஞ்சு வந்ததுக்கு பின்னால் அந்த ஏரியாவுக்கு அந்த ஒரு எல்லைக்கு பேரும் ஆயிஷா பள்ளின்னு அது வந்துடுச்சு. இப்போ அந்த ஒரு அடிப்படையில் இப்போ நமக்கு இயல்பாகவே சவுதியினுடைய ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு உம்ரா தான் செய்யணும், மற்றதெல்லாம் தவாஃப் மட்டும்தான் செய்யணும்னு அவங்க பாடம் நடத்துவாங்க. நம்ம ஒவ்வொரு உம்ராவையும் ஊர்லேருந்து வந்து செய்ய முடியுமா? அதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு இருக்கா? ஆனால் கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தணும். சரி, அப்படி செய்கிற பொழுது அல்லாஹ் இடத்துல நமக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டால், அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்கிறான், வமன் தத்தவ்வா கைரன் ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம். ஒன்றுக்கு மேலே நீ எக்ஸ்ட்ரா என்ன செஞ்சாலும் அதுக்கு தக்க மாதிரி நான் ஒரு நன்றியுள்ள அடியானாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வே நம்மளை என்ன செய்கிறான்? என்கரேஜ் பண்ணுறான். நீ செய், அதிகமான அமல்களை செய், நஃபிலான வணக்கங்களை அதிகமாக செய் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வே நம்மளை என்ன செய்கிறான்? நம்மளை ஊக்குவிக்கிறான். அந்த அடிப்படையில் இப்போ நாம் என்ன செய்கிறோம்? வந்த உடனே 3 உம்ரா 4 உம்ரா, சில பேர் ஆசைப்பட்டு 10-15 உம்ராவில் செய்கிற ஆட்கள்லாம் உண்டு. காலையில் ஒன்று, சாயங்காலம் ஒன்று, இப்படி மாற்றி செய்கிற ஆட்கள்லாம் உண்டு. அல்லாஹ் அவங்களுடைய ஈமானுடைய அந்த அளவுக்கு அல்லாஹ் அதனுடைய வாய்ப்பு தருகிறான். சரி, நம்மளுடைய பலகீனமான ஒரு சூழல் குறைஞ்சி வச்சு ஒரு 4 உம்ராவாவது ஹாஜிகளை செய்ய வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நீங்கள் 2 முடிஞ்சு 3வது உம்ராவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறையின் பிரகாரம் நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்? 3வது உம்ராவுக்காண்டி நியத்து வைக்கிறதுக்காண்டி போகிறோம். இப்போ இந்த உம்ராவுடைய விஷயத்துலையும் முதல் சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஏற்கனவே ஃபஸ்ட்டு உங்களுடைய ஒரு உம்ராவை செஞ்சுட்டீங்க, அடுத்து நீங்கள் வேற ஒருத்தர் நியத்து வச்சுருப்பீங்க. இந்த 3வது உம்ராவை நீங்கள் யார்
முயற்சி பண்ணுங்க. சில நாம வைக்கிறோம், நம்மளோட சேர்ந்து யாரெல்லாம் வைக்கணும் விருப்பப்படுறீங்களோ அந்த நியத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை உங்களுடைய குடும்பத்தாருக்கு வைக்கணும் வச்சுட்டு அவங்களுடைய ஹக்கில் இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யுங்க. சில அங்கே போனதுக்கு பின்னால் அங்கே நியத்து கொடுப்போம். இப்போ போன உடனே பாத்ரூம் போக வேண்டிய தேவை இருக்குது, ஒடிச்ச வேண்டிய தேவை இருக்குன்னாட்டா டக்குனு ஒடிச்சுட்டு கொஞ்சம் வேகமாக முடிச்சுட்டு நம்ம வந்துட்டோம்னா வெயில் வந்து ஏறுறதுக்குள்ளே நம்ம டக்குன்னு அமலை முடிச்சுட்டு வந்துடலாம் வெளியே. இல்லைன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். அதனால் லேட் பண்ணாமல் போய் பாத்ரூம் தேவைன்னா முடிச்சுட்டு வேகமாக வந்து நீங்கள் பள்ளிக்குள்ளே வந்து 2 ரக்காத் தொழுதுட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வந்துட்டால் நியத்தை வச்சுட்டு வேகமாக இன்ஷா அல்லாஹ் வந்துடலாம். சரிங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும்.